முன்னதாக ஃபேஸ்புக் என அழைக்கப்பட்ட மெட்டா நிறுவனம் இன்று உலகின் மிகப்பெரிய சமூக ஊடக நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட பிரபலமான செயலிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மெட்டா தற்போது அமெரிக்காவில் கடுமையான சட்ட சிக்கலை சந்தித்து வருகிறது. 2020ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் மெட்டா நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கின் மைய குற்றச்சாட்டு வளர்ந்து வரும் சமூக ஊடக நிறுவனங்களை ஃபேஸ்புக் போட்டியிடாமல் நேரடியாக வாங்கி தனது ஆதிக்கத்தை அதிகரிக்க முயன்றதுதான். 2012ஆம் ஆண்டு சுமார் $1 பில்லியன் இன்ஸ்டாகிராமும் 2014ஆம் ஆண்டு $22 பில்லியன் வாட்ஸ்அப்பையும் மெட்டா நிறுவனத்தால் வாங்கப்பட்டது. இது சமூக ஊடக சந்தையில் தனியாட்சி நிலையை உருவாக்கும் நோக்கத்திலேயே செய்யப்பட்டிருப்பதாக FTC குற்றம் சாட்டியிருக்கிறது. இதற்கு பதிலளித்த மெட்டா நிறுவனம் தாங்கள் சந்தையில் சட்டப்பூர்வமாக செயல்படுகிறோம் என்றும் தற்போது டிக்டாக், யூடியூப், iMessage, ஸ்னாப்சாட் மற்றும் X ஆகிய நிறுவனங்களுடன் கடுமையான போட்டியில் இருப்பதாகவும் வாதிடுகிறது. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும் சூழலில் இந்த வழக்கு மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரியான மார்க் ஜக்கர்பர்க்கிடம் நேரடியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை 2 நாட்கள் நீடிக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீதிமன்ற தீர்ப்பு மெட்டாவுக்கு எதிராக வரும் பட்சத்தில் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பை தனித்தனியாக பிரித்து விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயம் உருவாகலாம். இது மெட்டாவின் வருவாயில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். 2025ஆம் ஆண்டில் மட்டும் இன்ஸ்டாகிராம் மெட்டாவின் விளம்பரம் வருவாயில் 50%க்கும் மேல் பங்களிக்கிறது என கணிக்கப்படுகிறது. இந்த வழக்கின் தீர்ப்பு மெட்டா மட்டுமல்லாது சமூக ஊடகத்துறையில் உள்ள மற்ற பல நிறுவனங்களின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடியது என்பதிலும் சந்தேகமில்லை.